எத்தனை வருஷம் கழிச்சு நம்மளோட சொந்த ஊருக்கு வரும், பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நாளெல்லாம் விட்டுட்டு நம்ம போயிட்டு இவ்வளோ வருஷம் சென்னையில் கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் வரும். மேம் என்ன மேம், நீங்கள் சொன்ன தூரத்துலேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே வர போயிருக்கேன், இன்னும் போக சொல்லிகிட்டே இருக்கீங்க. எவ்வளோ தூரம் மேம் வரும்? நான் வேறு ரிட்டர்ன் போகும்போது எனக்கு ஒரு கஸ்டமரும் கிடைக்க மாட்டாங்க மேடம். என்னப்பா உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தான் ஏறினேன், ஊருக்கு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், மேற்கொண்டு உனக்கு 10 இல்லை 20 போட்டு தரேன் சொல்லி தானே உனக்கு கூட்டு வந்தேன். மேடம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போகும் தான் சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ உள்ளே போகணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை இல்லைங்களே மேம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான்ப்பா, அதுதான்ப்பா நம்ம வந்துட்டோம்ப்பா எங்கள் ஊருக்கு. நானே பல வருஷம் கழிச்சு இப்போ தான் வரேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இருந்தால் அந்த சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரி நீ வேறு பண்ணிட்டியா? சரி 10 20 தானே கொடுக்குறேன், அப்படிலாம் 150 போட்டு கொடுக்குறேன், வாங்கிக்கோ. அதோ இன்னும் 1 கிலோமீட்டர் தான். கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தால் பொறுக்காது இவனுங்களுக்குலாம். கடுப்பு ஏற்றுறதுக்குனே பண்ணுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஊர், அந்த இயற்கையை ரசிக்க முடியுதா? தெரியாதனமா ஏறிட்டோம் போல. 1 கிலோமீட்டர் சொல்லி 5 கிலோமீட்டர் கூட்ட வேண்டாம், கேட்டால் 10 20 போட தருவாங்க. எல்லாம் என் தலையை எழுத்து. காலையிலே இப்படி மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைச்சா என்ன பண்ணுறது? 4 உருப்பிடுமா? பாப்பா எத்தனை வருஷம் ஆகுது, எங்கே போனாலும் எங்கே தங்கினா நம்ம வீடு மாதிரி வருமா? பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடு கட்டி 1 வருஷம் இருந்தது சந்தோஷமாக அண்ணன் கூடலாம். இப்போ அண்ணியும் பார்க்க முடியல, அண்ணனும் பார்க்க முடியாமல் இத்தனை நாள் தனியாக இருந்து இப்போ தான் இங்கே வந்திருக்கு. இனிமேல் இந்த ஊரை விட்டு இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அனு. இதுதான் நம்ம சொர்க்கமே. என்ன என்ன பெரிய பொண்ணு, எத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இங்க வந்திருக்கு. எப்படா வேலையெல்லாம் முடிச்சு போட்டு இப்பதான் வரணும்னு தோணுச்சு அண்ணனா நீ எல்லாம் பாக்குறதுக்கு. ஐயோ நீ வந்துட்டு நான் பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டே இருக்கு. ஏது மண்ணனை கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க இங்க வாங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. எங்க சொல்லு பானு, எதுக்கு கத்திட்டு இருக்க? நான் வந்து தானே இருக்கேன், அதுக்குள்ளே எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க? காதே அடைக்குது. ஆமா ஆமா, நான் கூப்பிட்டா காதடிக்கும், தொண்டை அடிக்கும், எல்லாம் அடிக்கும். அங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு வச்சு பாருங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க, ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியாது, கத்துறதுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க பாருங்க உங்க பொண்ணு, பெரிய பொண்ணு வந்திருக்கா. எனது என் தங்கச்சி பெரிய பொண்ணு வந்திருக்காளா? நூறு நான் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன். பெரிய பொண்ணு எப்படிம்மா இருக்கிற? அண்ணனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. என் தங்கச்சி பார், சென்னையில் வேலை செய்யணும் ரொம்ப அழைச்சி போயிட்டா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டால, இனிமேல் பார் நல்ல வான்கோழி விடக்கோழி அடித்து போட்டு நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏற்றுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அண்ணன் உங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேண்ணே. நான் சென்னைக்கு போய் வேலை செய்யணும் சொல்லிட்டு இங்கெல்லாம் வேணாம் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து சென்னைக்கு போனேன். ஆனால் அங்கேருந்து இங்கே வரும்போது தானே ரொம்ப எனக்கு தெரியுது உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேண்ணே. இந்த வீடு இந்த ஊர் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமேல் நான் இங்கேயே தான் இருக்க போகிறேண்ணே. சென்னையில் நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இங்கேயே வர போகிறேண்ணே. ஏம்மா தங்கச்சி நீ அழுகுற? நீ அழாதம்மா, நீ அழுத பார்த்து எனக்கும் அழுகையாக வருதம்மா. நீ இனிமேல் சென்னைக்கு போக வேணாம்மா. கஷ்டமோ நஷ்டமோ அண்ணன் தான் உனக்கு எல்லாமே இங்கேயே செய்யலாமா. உனக்கு என்னம்மா தேவை இருக்குது? நீ போய் சம்பாதிச்சு சாப்பிடணுன்னு. இனிமேட்டு இங்கேயே போயிருமா, எங்கேயோ போகாதம்மா, அண்ணன் கூடயே இருமா. அண்ணா ஆமாண்ணா, உங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு எங்க ஆளையே காணும். குழந்தையா இருக்கும்போது பார்த்தேன், இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணே. எங்கண்ணா அவ? ஏண்டி என் தங்கச்சி தான் நம்ம பொண்ணு பார்க்கணுன்னு சொல்கிறால, கூப்பிடு நம்மளை பொண்ணு சின்ன பொண்ணை வரட்டும், வந்து பார்க்கட்டும். ஏங்க நீங்கள் உங்கள் தங்கச்சி வந்த சந்தோஷத்தில் ரோட்டில் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க பெரிய பொண்ணு, நம்ம உள்ளே போய் எது இருந்தாலும் பேசலாம். சின்ன பொண்ணு வீட்டில் தான் உள்ளே தான் இருக்கிறான், அவளை உள்ளே கூட்டுவாங்க. வெளியே வச்சு உணர் பேசுவீங்க, சீக்கிரமாக உள்ளே கூட்டாங்க, உள்ளே போய் பேசலாம். ஆமாண்டி, நான் அதை மறந்துட்டேன் பாரு. என் தங்கச்சி வந்ததுதான் நான் வெளியவே நின்று பேசின்னு இருக்கேன். பெரிய பொண்ணே உள்ளவாமா, நீ வந்த சந்தோஷத்தில் உன்னை வெளியவே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். சீக்கிரவா உள்ளவா. சின்ன பொண்ணில் உள்ளதாக இருக்கிறாங்க, நீ உள்ளவா. சரிங்க நான் வாங்கண்ணே, உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப நாள் ஆனதுனால வீடு எங்கெங்கே இருக்குது இப்படி இருக்குது எல்லாம் மறந்துட்டேன். இன்றைக்கி போய் நல்ல வீடை சுற்றி பார்க்க வேண்டியதான். நாளைக்கு ஊரை சுற்றி பார்க்க வேண்டியதான். 1 வாரத்துக்கு ஃபுல் ரெஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான்.